பிச்சை எடுக்கத்தானே வரீங்க? பாகிஸ்தானுக்கு மற்றொரு அவமானம். நாட்டில் கால் வைக்கவே தடை போட்ட அமீரகம். பாகிஸ்தான் இப்போது திரும்பிய பக்கமெல்லாம் அடி வாங்கி அவமானப்பட்டு வருகிறது. இதற்கிடையே பாகிஸ்தானுக்கு மற்றொரு பெரிய அடியாக அந்நாட்டைச் சேர்ந்த யாருக்கும் விசா கொடுக்க மாட்டோம் என ஐக்கிய அமீரகம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து வருவோர் பிச்சை எடுப்பது, குற்றச் செயல்களில் ஈடுபடுவது உள்ளிட்ட செயல்களை செய்வதாலேயே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாகவே மோசமாக இருப்பது அனைவருக்கும் தெரியும். அங்கு விலைவாசி உயர்வு, பொருளாதார சிக்கல், அரசியல் குழப்பம் என திரும்பிய பக்கமெல்லாம் குழப்பமான ஒரு சூழலே இருக்கிறது. இதனால் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பலரும் வெளிநாடுகளுக்கு வேலைக்காக செல்கின்றனர். அப்படி பாகிஸ்தானியர்கள் அதிகம் செல்லும் நாடுகளில் ஒன்றாக ஐக்கிய அமீரகம் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் பேர் பாகிஸ்தானுக்கு செல்கிறார்கள். இதற்கிடையே இப்போது திடீரென ஐக்கிய அமீரகம் பாகிஸ்தான் குடிமக்களுக்கு விசா வழங்குவதை நிறுத்தியுள்ளது. பாகிஸ்தானியர்கள் ஐக்கிய அமீரகத்தில் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக சொல்லி அமீரகம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிகிறது. பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. அதே நேரம் பாகிஸ்தானுக்கு இதுபோன்ற தடைகள் விதிக்கப்படுவது இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே பல மத்திய கிழக்கு நாடுகள் பாகிஸ்தான் நாட்டினருக்கு தடை விதித்துள்ளன. பாகிஸ்தான் நாட்டினர் தங்கள் நாட்டுக்கு வந்து குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாகவும் பிச்சை எடுப்பதாகவும் சொல்லி இந்த நாடுகள் தடை விதித்துள்ளன. பாகிஸ்தான் நாட்டினர் போதைப்பொருள் மற்றும் ஆள்கடத்தல் செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அதாவது பாகிஸ்தான் நாட்டிலிருந்து சுற்றுலா விசா கோரி விண்ணப்பித்து இவர்கள் ஐக்கிய அமீரகத்தில் நுழைந்து விடுகிறார்கள். இருப்பினும் அதன் பிறகு இவர்கள் பிச்சை எடுத்தல் உள்ளிட்ட செயல்களில் ஈடுபடுகிறார்களாம். இப்படி சுற்றுலா விசாக்களில் வருபவர்கள் பிச்சை எடுப்பதாலேயே ஐக்கிய அமீரகம் விசா கோரிக்கைகளை நிறுத்தி வைத்துள்ளது. மேலும் இந்த தடையை இனிவரும் காலங்களில் நீக்குவது கடினம் என பாகிஸ்தான் உள்துறை அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் சல்மான் சௌத்ரி கூறியுள்ளார். இப்போது பாகிஸ்தான் நாட்டவருக்கு சுற்றுலா விசா எதுவும் வழங்கப்படுவதில்லை. அதிகாரப்பூர்வ மற்றும் தூதரக பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே விசா வழங்கப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் பல விண்ணப்பங்கள் மற்றும் கடுமையான தேர்வு ப்ராசஸுக்கு பிறகே சில பாகிஸ்தானியர்களுக்கு மட்டுமே விசா கிடைப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விசா கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு உள்ளூர் போலீசார் கேரக்டர் சர்டிஃபிகேட் வழங்க வேண்டும் என வளைகுடா நாடுகள் அறிவித்திருந்தன. இருப்பினும் பலரும் மோசடியாக இந்த சான்றிதழை பெற்று சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது கண்டறியப்பட்டது. இதையடுத்து ஐக்கிய அமீரகம் மொத்தமாக தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் 8 லட்சத்திற்கும் அதிகமான பாகிஸ்தானியர்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்ல விண்ணப்பிக்கிறார்கள். வளைகுடா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கே அதிகம் செல்கிறார்கள். இருப்பினும் இப்போது விசாவுக்கு மொத்தமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இனி பாகிஸ்தானியர்களால் எங்கும் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவது, பிச்சை எடுக்கும் பாகிஸ்தானியர்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பது உள்ளிட்ட காரணங்களால் இந்த விசா தடை விதிக்கப்பட்டுள்ளது. இது லட்சக்கணக்கான பாகிஸ்தானியர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும்.